வணக்கம். என்ன பேரு உங்களோட? புவிராஜ் பிரதீபா. முழு பேர் சொல்லியிருக்கிறீங்க. எங்க ஹஸ்பண்ட் தோட்டத்துக்கு போயிட்டாரா? ஏன் என்ன பிறந்த நாள் நாங்க வருவோம்னு தெரியாதா? தெரியாதால போயிட்டேன். சரி, ஓகே. நாங்க யாருன்னு தெரியுமே? தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? அம்மாட்ட பிறந்த வந்துறாங்க. சரி, நாங்க வந்து MK சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாமென்று சொல்லி, பிறந்த நாள் மட்டும் இல்லை, வேறையும் ஒரு விசேஷமாமென்று சொல்லி, இப்போ 2-3 நாளைக்கு முதல் நடந்திருக்காமென்று சொல்லி, அதாவது வந்து உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒருத்தங்க கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் சேர்த்து அனுப்பி இருக்கிறாங்க. சர்ப்ரைஸா அனுப்பி இருக்காங்க உங்களுக்காக. உங்களை என்ன சொல்றது, சந்தோஷப்படுத்தணுமான்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கு? முதல்ல வந்து எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் பிரதீபா அக்காக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விஷய ஹாப்பி பர்த்டே. அதோட உங்களோட குட்டிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, சரி. யாரா இருக்கும்? யார் அனுப்பியிருப்பாங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்? மூத்தா கடை பேர் என்ன? ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க இல்ல. சரி, மூத்தக்கா எங்க இருக்கிறாங்க? ஏன் அன்றைக்கு அவங்க அனுப்பியவங்க நீங்க சொல்றீங்களா? இல்ல, அவங்க இல்ல. பிரியா அவங்க யாரு? ரெண்டாவது அக்கா. சரி, நடுவில் கதைச்சிருக்காம முதலாவதாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தருவோம். எங்க கூட சின்ன நிக்கிறேன். சரி, இப்ப நித்திரையெல்லாம் குழப்பினா நாங்க ஒன்றும் செய்யலாம். இப்ப வெளிநாட்டில் இருந்தா மாத்திரம் கொண்டு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, இங்க இருந்து அனுப்பி இருக்கலாம். அப்ப யாரா இருக்கு? இந்தியால யாரா இருக்கும்? அண்ணா. அண்ணோட பேர் என்ன? பிரதீபன். இல்லை, பாத்தீங்களே, அப்பாவை சொல்றீங்க, அண்ணாவை சொல்றீங்க, ஆனா ஹஸ்பண்ட வேற சொல்லலையே. அனுப்ப மாட்டாங்களா? என்ன வாங்கி தந்தாங்க பர்த்டேக்கு? உடுப்பு வாங்கி தந்தாங்களா? அவ்வளவும் காணுமென்னு சொல்லிட்டீங்க. அவங்களை இதுக்குள்ள இவளுக்கு உடுப்பு இல்லையா? அப்படி சரி, அவங்களும் இல்லை, அப்பாவும் இல்லை. பிரேமலா எங்க இருக்கிறாங்க? அவங்க பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இல்லையே, வேற யாரா இருக்கும்? இவ்வளவு பேர் இருந்தாங்க. எங்க இருக்கிறாங்க? அவ கனடால இருக்கிறா. சரி, அடுத்த கிஃப்ட பாப்போம். நாங்கள் உங்களுக்காக ஒரு அழகான சாரியும் உங்களுடைய கணவருக்காக ஒரு ஷர்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. கணவர் இந்த இடத்துல இல்லாதபடியே நான் உங்கள்கிட்ட தாரேன். நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்க. ஓகே, சரி. ரெண்டு கிஃப்ட் தந்துட்டோம். நீங்க இன்னும் யாருன்னு சொல்லவே இல்லை. யாராக இருக்கு? இவங்களை தவிர வேறு யாராவது இல்லை. சரி, அடுத்ததாக வந்து உங்களோட மதன்ராஜ் குட்டிக்காக வந்து ஒரு எலக்ட்ரிக் பவுன்சர் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட செல்ல குட்டியை வந்து அதுல போட்டு கொஞ்சம் ஆட விடட்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விடட்டாம் சொல்லி உங்களுக்காக ஒரு பவுன்சர் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. மதன்ராஜுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, இனி வந்து உங்களுக்காக இன்றைக்கு எத்தனாவது பர்த்டே? இன்றைக்கு 28வது பர்த்டே. ஓகே, இன்றைக்கு 28வது பர்த்டே வந்து பீஸா பெப்சியோட செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் தருவாங்களா? இல்லை, ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்காக பீஸா பெப்சி எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. நாங்களே நிக்கலாமா? ஓ, சரி. இனி ஒரே ஒரு கிஃப்ட் தான் இருக்குது. யாரெண்டு கண்டுபிடிக்கணும் அதுக்குள்ள. சரி, இப்ப கொஞ்சம் என்ன பேர் சொன்னீங்க? உங்களோட பேர் பிரதீபா. சரி, இப்ப பிரதீபாவை கொஞ்சம் விட்டுட்டு மெட்ட ஒருத்தங்க நாங்க சைக்கிள் கொண்டு வர கேட்டாங்க. யாருக்கு சைக்கிள்ண்டாங்க? என்ன பேர் உங்களோட? என்ன பேர்? டிலானிகா. சரி, டிலானிகாக்கா சைக்கிள் வேணுமா? டிலானிகாக்கு பிடிச்சிருக்கா சைக்கிள்? சைக்கிள் கிடைச்சா எவ்வளவு ஹாப்பி ஆவீங்க? எவ்வளவு ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி ஆவீங்களா சைக்கிள் கிடைச்சா? சரி, அப்ப சைக்கிள் நாங்க தரணும்னு சொன்னா நீங்க சொல்லணும் யார் சைக்கிள் அனுப்பியிருப்பாங்கன்னு. யார் அனுப்பியிருப்பாங்க? சரியா சொன்னதான் தருவேன். யாரு?
உங்களுக்காக 2 gift வந்திருக்கு. ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட், நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சு ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட்டு சைக்கிளும் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, நான் முதல் சாக்லேட் பாஸ்கெட்டை தாரேன். நீங்கள் சந்தோஷமாக யாருன்னு சொல்லுங்க பாப்பா. இந்தாங்க. சரி, யார் அனுப்பியிருப்பாங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சாக்லேட் பிடிக்குமா ரொம்ப? சரி, யார் அனுப்பியிருப்பினா? இங்கால யாரோ சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. மாமாக்கு மகள் இருக்கிறாங்களா? அப்போ பிள்ளையா சொல்லிட்டு அங்கே கொண்டு போகிறாங்க அவங்க. நீங்க அது கேட்காதீங்க, ஆன்ட்டிக்கு சொல்லுங்க யாருன்னு. வடிவா சொல்லுங்க. படிக்கிறீங்களா? எத்தனையா? நேசரியா? சரி, அப்போ வடிவா திங்க் பண்ணி சொல்லுங்க பாப்பா, யாரா இருக்குமெண்டு. மாமாவை பார்க்காம ஆண்டியை பார்த்து சொல்லணும். அல்லாடி மாமாட்ட மகளுக்கு மகளா மகனா? மாமாக்கு மகள். இப்ப மாமாட மகள்கிட்ட கொடுக்க போறோம். யாரா இருக்கு? மூன்று பேர் இருக்கணும் வெளியில. அப்படியா? சரி, அந்த 3 பேர்ல யார் அனுப்பியிருப்பினா? பெரியம்மா. பெரியம்மாட பேர் என்ன? பேர் தெரியாதா? சரி, அம்மாட்ட கேட்டு சொல்லுங்க. பெரியம்மாட பேர் என்ன? பிரியதர்ஷினி. சரி, எங்க இருக்கிறாங்க பெரியம்மா? கனடால இருக்கிறாங்களா? சரி, அப்ப நீங்களும் போயிருக்கலாமே விசிட்டர்ஸ் விசாவில். போக விருப்பமா கனடாவுக்கு? ஓ, பிறகு என்ன? சரி, இப்போ பெரியம்மா இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்தது உங்களை ஃபேமிலிக்கு தான் விசாக அப்ளை பண்ணுவா. ஓகே, சரி. இல்லையே, அவங்க அனுப்பல. சரி, இனி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க யார்? சித்தியா பெரியம்மாவா? சித்தி 2 பேரும். சரி, 2 சித்திய வேலை யார் அனுப்பியிருப்பினா? அடுத்த சாய்ஸ் யார் அவங்க? பிரியங்கா. சரி, பிரியங்கா எங்க இருக்கிறாங்க? கனடால இருக்கிறாங்களா? சரி, அப்போ இப்போ பிரியதர்ஷினி பெரியம்மா அனுப்பியிருப்பாங்களா இல்லை சித்தி அனுப்பியிருப்பாங்களா? சித்தி தான் அனுப்பியிருப்பாங்களா? பிறகு என்ன? சரி, இப்போ பிள்ளை வந்து சரியா சொல்லி இருக்கிறாங்க. சரி, அதனால வந்து சைக்கிளை கொடுப்போம். ஓகே, பிடிச்சிருக்கா சைக்கிள்? ஹேப்பியா? அப்போ சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட்டு சைக்கிளும் வந்து பிரியங்கா சித்தி தான் கனடாலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ மட்டுமா? மிஸ் பண்றீங்களா சித்திய? எவ்வளவு? நிறைய மிஸ் பண்றீங்களா? சரி, ஓகே, நாங்கள் சொல்லி விடுறோம் சித்திட்டு. சரி, என்ன பேர் சொன்னீங்க? அடிக்கடி மறந்துடுறேன் உங்களோட பேர். பிரதீபா. பிரதீபா. சரி, ஓகே. இப்போ மகள் வந்து சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. மிச்ச திங்ஸ் எல்லாம் ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது இந்த சாக்லேட் பாஸ்கெட்டையும் சைக்கிளையும் பிரியங்கா உங்களோட மகளுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. மற்ற திங்ஸ் எல்லாம் ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து ஹாப்பி பர்த்டே பிரதீபான்னு போட்டு ஒரு அழகான பெரிய கேக் ஒன்றும் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, யாரா இருக்கும்? ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரேடியாக சொல்லிடணும். யாருன்னு பார்ப்போம். பிரியங்கா தான். சரி, நிறைய குழப்பம் என்னன்னா பிரியங்கா தானே? அப்போ வேற சாய்ஸ் இல்லை? இல்லை. ஏன் அவங்களே வந்த வழியாக நிற்கிறீங்களா? அப்படி இல்லை. சரி, அடுத்த என்ன ஒரு சாய்ஸ்? மூத்தக்கா பிரியதர்ஷினி. சரி, உங்களுக்காக வந்து பிரியதர்ஷினி பவிதாஸ் அவங்க தான் கனடாவிலேருந்து மெட்ட திங்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, சரி, உங்களுக்காக இன்னும் ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே பிரதீபா 2 போட்டு விஷ் ஹாப்பி பர்த்டே. ரைட், இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக் கட் பண்ண போறீங்களா? இல்லை ஹஸ்பண்ட் வேற கட் பண்ண போறீங்களா? அவர் வேற கட் பண்ண போறீங்க, மிஸ் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. எங்களுக்கு சொன்னாங்க இந்த டைம் போங்க, அப்போ தான் ஹஸ்பண்ட் நிற்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் அந்த டைம் வந்தோம். சர்ப்ரைஸ் தானே, அப்போ வெளியில் சொல்ல மாட்டோம்.
சரி என்ன சொல்ல போறீங்க? ஹாப்பியா? எவ்வளவு எதிர்பார்த்தீங்களா? அப்பாண்டைக்கு வந்துச்சு, அம்மாண்டைக்கு வந்துச்சு, எங்களுக்கு வேற மாதிரி எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம இவ்வளவு ஒரு சந்தோஷ மழையை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்ல போறீங்க அக்காவுக்கு? இப்படியா அக்கா கிடைக்க கொடுத்து வைக்கணும் என்ன? வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்லை அத்தானுக்கு இல்லைங்க, நன்றி சொல்லலையா? சிரிப்பு தானே, நன்றி சொல்லல. சரி ஓகே. மீண்டும் வந்து சொல்ல விரும்புறீங்களா? இல்லதான். சரி மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட அக்கா பிரியதர்ஷினி பவிதாஸ் அவங்க சார்பாகவும் மற்றும் பிரியங்கா அவங்க சார்பாகவும் மீண்டும் பிரதீபாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.